உலகத்தில் சில பேருடைய வாழ்க்கை தான் சரித்திரமாகவும் பின்பற்றக்கூடியதாகவும் வியப்பளிக்கக்கூடியதாக மாறி உள்ளது. அதில் முக்கியமானவர், முதன்மையானவர், இவரின்றி இஸ்லாம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து காட்டிய ஒரே நபர் ஹைருல் பஷர் பாத் அன்பியா. நபிமார்களுக்கு பின்னால் மனிதர்களில் சிறந்த ஒருவர் என்றார் அபூபக்கர் சித்திக் என்ற பெயரை தவிர நமக்கு எதுவும் முதிக்காது. அவர்களின் சிறப்பு எண்ணில் அடங்காதது. சொல்ல சொல்ல சுவையூட்டும் அவர்களின் வாழ்க்கை நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அறிய ஆவலாக இருக்கின்றோம். ஜஸ்ட் லிசன், கொஞ்சம் பொறுமை கேளுங்க. எந்த சந்தேகமும் எந்த குழப்பமும் இன்றி இஸ்லாத்தை ஏற்றார். சித்திக் என்ற பட்டத்தை இறைவன் சொல்லி பெருமானார் சூட்டினார். மனிதர்களின் தரவரிசையிலும் சிறப்பிலும் உலகத்தில் முதல்வர் என்ற அந்தஸ்தையும் பட்டத்தையும் தூக்கி சென்றார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். எல்லா நிகழ்விலும் நபியுடன் ஒருவர் இருந்தார் என்றால் அபூபக்கர் என்ற ஒருவரை தவிர அந்த இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது. குகையில் நபியுடன் இருந்தவர், அந்த ஒருவராக நாம் இருந்திருக்க கூடாதா என்ற எண்ணம் சஹாபாக்களை வாட்டி எடுத்தது, பொறாமைப்பட வைத்தது. மௌத்தில் கூட, ஏன் கபரில் கூட இரண்டாம் அவராய் உறங்கிக் கொண்டு இருக்கின்றார் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். ஈருடல் ஓர் உயிராய் வாழ்ந்தவர்கள் நபியும் அபூபக்கரும். அபூபக்கரை சஹாபி இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிர் என்ற சட்டத்தை இறைவன் விதித்துள்ளான். அவர் ஆட்சி செய்த காலம் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், ஆனால் இந்த உலகுக்கு கற்றுத்தந்த பாடம் ஏராளம். இவரை போல் எத்தனையோ சஹாபாக்கள் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த இஸ்லாத்திற்காக தியாகங்களை புரிந்திருக்கின்றார்கள். அந்த தூண்களை, இந்த மார்க்கத்தின் தூண்களை அறிய முயற்சிப்போம்.